வணக்கம் பிள்ளைகள். இன்று அந்த பரீட்சை வழிகாட்டல் தொடர்பாக இரண்டாவது பகுதி உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அப்ப கடந்த காணொளியிலே முதலாவது அமைப்பு கட்டுரை வினா மற்றும் இரண்டாவது அமைப்பு கட்டுரை வினாக்கள் எவ்வாறு முகம் கொடுத்து அதற்கு விடையளிப்பது, எவ்வாறான உள்ளடக்கங்கள் அங்கே புகுத்தப்பட்டு உங்களுக்கு வினாக்கள் தொகுக்கப்பட்டு வரும், நீங்கள் எவ்வாறு அதை தொகுத்து கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன விடயங்களை அந்த அலகுகளில் இருந்து நீங்கள் தொகுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக வழங்கப்பட்டிருந்தது. இன்று ஏனைய அமைப்பு கட்டுரையின் மூன்றாவது நான்காவது வினாக்களை நாங்கள் இதில் ஆராய்வதற்கு இருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் இரண்டாம் பகுதி வினாத்தாள்கள் விடையளிப்பதற்காக ரசாயனவியலின் இரண்டாம் நாள் பரீட்சை நிலையத்துக்கு செல்கின்ற பொழுது நீங்கள் முதலாவதாகவே அமைப்பு கட்டுரை வினாக்களை தான் முகம் கொடுத்து செய்ய வேண்டும். இப்ப சில பிள்ளைகளை பார்த்திருந்தால் பகுதி அதாவது இரண்டின் பி அல்லது சி பகுதியை முதலிலே செய்து அல்லது அந்த இரண்டாவது கட்டுரை வினாக்களை முதலிலே நிறைவேற்றி முடித்து பின்னர் அமைப்பு கட்டுரை வினாக்களை செய்வதற்காக அவர்கள் முகம் கொடுத்து அந்த பரீட்சையை எதிர்கொள்வார்கள். ஆனால் நாங்கள் நினைக்கின்றேன் அந்த பரீட்சை திணைக்களம் உங்களை இலகுவானதிலிருந்து கடினமானதுக்கு நகர்த்துவதற்காகவே தான் இந்த அமைப்பு கட்டுரையை முதல் வைத்து கட்டுரையை பின்னுக்கு வைக்கின்றது. அந்த அமைப்பு கட்டுரையிலையும் முதல் வினா ஒரு நீங்கள் இலகுவாக முகம் கொடுத்து பதட்டம் இல்லாமல் செய்வதற்குரிய வினா, இரண்டாவது வினாவும் நீங்கள் கற்றதை அப்படியே அங்கே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வினாவாக இருக்கும். ஆனால் இந்த மூன்றாவது நான்காவது வினாக்கள் நீங்கள் கொஞ்சம் யோசித்து விடையளிக்க வேண்டிய ஒரு நிலப்பாடு இருக்கும். என்னுடைய ஆலோசனை, என்னுடைய கற்பித்த அனுபவங்களை வைத்து உங்களுக்கு வழங்குகின்ற ஒரு ஆலோசனையாக நான் உங்களுக்கு வழங்குகின்ற ஆலோசனை என்னவென்றால், அமைப்பு கட்டுரையின் முதலாவது வினாவை முதலாவதாக செய்யுங்கள், இரண்டாவது வினாவை அடுத்ததாக செய்யுங்கள். இனி நீங்கள் மூன்றாவதாக செய்ய போகின்றது நான்காவது வினாவை எடுத்து செய்யுங்கள், ஆர்கானிக் எடுத்து செய்யுங்கள். ஆர்கானிக் நீங்கள் நல்லா கற்று இருக்க வேண்டும். ஆர்கானிக் அதாவது சேதன ரசாயனம் நீங்கள் நல்லாக கற்று வைத்திருந்தால் தான் நீங்கள் ரசாயனவியலில் இலகுவாக ஏத்தரத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆர்கானிக் ஒரு சுகமான பாடம். அது பரந்த பிரதேசமாக இருந்தாலும் நீங்கள் கடைசியாக ஒரு சிறிய வட்டத்துக்குள் அதை தொகுத்து கொண்டு வர முடியும். அவ்வாறு கொண்டு வந்து கற்றால் நிச்சயமாக நீங்கள் ஆர்கானிக்குரிய நேரத்தை குறைந்த நேரத்தில் செய்ய முடியும். இதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், முதலாவது அமைப்பு கட்டுரையை செய்யுங்கள், அடுத்தது இரண்டாவது அமைப்பு கட்டுரை வினாவை செய்யுங்கள், மூன்றாவது தெரிவாக நான்காவது வினாவாகிய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சேதன ரசாயனத்தை நீங்கள் எடுத்து செய்ய வேண்டும். இது என்னுடைய ஒரு உங்களுக்கு வேண்டுகோள். அதை சிலவர்கள் எவ்வாறு அதை எடுத்து முகம் கொள்வது என்பதை பற்றி நான் ஒரு சிறிய விளக்கம் இதில் தருகின்றேன். முழுக்க தருவதற்கு நேரம் போதாது. அடுத்ததாக நீங்கள் அப்ப மூன்றாவதாக நீங்கள் சேதன ரசாயனம் செய்து முடிந்த பொழுதிலே சில வேளையிலே அந்த 15 நிமிட வினாக்களை நீங்கள் 10 நிமிடத்தில் செய்யக்கூடியதாக இருக்கும். இதுதான் அந்த ஆர்கானிக்கில் உள்ள ஒரு பிளஸ் பாயிண்ட். உங்களுக்கு அங்கே ஒரு 5 நிமிடம் மிஞ்சும். இப்ப இந்த மூன்றாவது வினா, அமைப்பு கட்டுரை இந்த மூன்றாவது வினா பௌதிக ரசாயனம், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வினா. இது கணித்தலுடன் சம்பந்தப்பட்டது, கொஞ்சம் கிரகித்து செய்ய வேண்டியதாக இருக்கும். எனவே இதிலே உங்களுக்கு சில இடர்பாடுகள் மற்ற வினாக்களுடன் ஒப்பிடும் பொழுது சிறிய இடர்பாடுகள் இருக்கும். நான் இது எல்லாருக்கும் கூறவில்லை, பயிற்சி நல்ல பயிற்சியில உள்ளவர்களுக்கு அது இலகுவாக இருக்கும். பொதுவாக இதை கூறுகின்றேன். ஆகவே இந்த மூன்றாவது வினா நீங்கள் நான்காவதாக செய்தால் உங்களால் இயன்ற அளவில் நீங்கள் அதை செய்து கொண்டு போகலாம். உங்கள் ஆர்கானிக்கில் ஒரு 5 நிமிடங்களை மீதப்படுத்தியிருந்தால் அதை இங்கே நீங்கள் போட்டு அந்த வினாவை நீங்கள் இயன்ற அளவுக்கு செய்யலாம். எங்களுடைய பேப்பர் மார்க்கிங் அனுபவத்திலே பெரும்பாலான பிள்ளைகள் இப்ப கிட்டத்தட்ட 100க்கு முதலாவது ஸ்ட்ரக்சருக்கு 90, 100, அது மாதிரி இரண்டாவதுக்கும் 90 அல்லது 100, மூன்றாவதுக்கும்
சாரி 4வதுக்கு 100 எடுப்பார்கள். 4வதுக்கு பெரும்பாலான பிள்ளைகள் 100 எடுப்பார்கள். இப்ப இந்த 3வது வினாவில தான் அந்த பிள்ளைகள் சில வழி 50, 60, 70 என்ற அந்த ரேஞ்சில தான் நிறைய பிள்ளைகள் நிற்பார்கள். அது கடினமான வினா இல்லை, உங்களுடைய பயிற்சியை பொறுத்து தான் அது இருக்கிறது. ஆகவேதான் அதை நீங்கள் 4வதாக செய்யுங்கள் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 3வது வினாவை நீங்கள் எடுத்து அதிலே குழம்பப்பட்டு நேரத்தை செலவழித்தீர்களாக இருந்தால் 4வது 100க்கு 100 எடுக்க வேண்டிய ஆர்கானிக் வினாவை கையை விட்டுடுவீர்கள். சரி, இப்ப நான் இறுதியாக தொகுத்து சொல்கின்றேன். அமைப்பு கட்டுரை என்ற 1வது வினாவை 1வது செய்யுங்கள், 2வது வினாவை 2வதாக செய்யுங்கள், 3வதாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ற 4வது வினாவை செய்யுங்கள், 4வதாக 3வது வினாவை செய்து எவ்வாறு இருப்பினும் 1 மணித்தியாலத்துக்குள்ள அமைப்பு கட்டுரையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு இந்த ஆர்கானிக் வினாவை எவ்வாறு எதிர்கொள்வது, அமைப்பு கட்டுரையில் வருகின்ற சேதன ரசாயன வினாவை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை சுருக்கமாக தருகின்றேன். முழுக்க விரிவாக செய்வதற்கு நேரம் மட்டும் போதாது, சுருக்கமாக சொல்கின்றேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய அமைப்பு கட்டுரையில இவ்வாறு இருக்கும் வினா, இவ்வாறு இருக்கும். இதுல இந்த பாக்ஸுகள் இருக்கும். இந்த பாக்ஸுக்கு தான் நீங்கள் எழுத வேண்டும். முதல் அதை தெரிய வேண்டும். இந்த பாக்ஸுக்கு தெளிவாக எழுத வேண்டும். ஏன் நாங்கள் திருத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப இந்த பாக்ஸுக்கு நீங்கள் அதை தெளிவாக எழுத வேண்டும். நீங்கள் பென்சிலாலும் எழுதலாம், அதில் பிரச்சனை இல்லை, பேனையாலும் எழுதலாம். ஆகவே நீங்கள் இது எவ்வாறு எழுதுவது என்றால், உங்களுக்கு தேவையான அளவு ரஃப் பேப்பர்ஸ், அதாவது பிளாங்க் பேப்பர்ஸ் உங்களுக்கு தருவேன். நீங்கள் தட்டினால் கொண்டு வந்து தருவார்கள், தேவையான பேப்பர் தருவார்கள். அது பரீட்சை திணைக்களம் அதுக்கான அனுமதியை வழங்கி இருக்கிறது. நீங்கள் முதல் அந்த பேப்பர்ல முதல் நீங்கள் செய்யுங்கள். அந்த பேப்பர்ல செய்து அந்த விடையத்தான் கொண்டு வந்து இந்த பாக்ஸுக்கு போடுங்க. அல்லாட்டி இங்க வெட்டி வெட்டி எழுத வலிக்கிட்டால் திருத்துறவர்களுக்கு கடினம். சிலவோட அதாலேயே உங்களுக்கு மார்க்ஸ்கள் இல்லாமலும் போகலாம். ஆகவே அதை எதிர்கொள்ற ஒரு முறையை உங்களுக்கு எழுது. அப்ப முதல் நீங்கள் அந்த ரஃப் பேப்பர் எடுத்து அதுல தான் செய்ய போறீங்க. அதை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி சுருக்கமாக உங்களுக்கு நான் தருகிறேன். கவனிப்போ, இதுல வாசித்து காட்டுறேன்னு பாருங்க. ABC ஆகியன 3 மூலக்கூற்று சூத்திரம் C5H10 கொண்ட ஐதரோ கார்பன்களாகும். அப்ப அதை இவர் சொல்ற ஆறு C5H10 இதை கொண்டுள்ள ஒரு ஐதரோ கார்பன். உங்களுக்கு தெரியும் CnH2n, உடனே தெரிஞ்சிட்டு இது ஒரு அல்கீன். என்ன டைப்? CnH2n. ஆகவே நீங்கள் உடனடியாகவே உங்களுடைய அந்த எழுத வேண்டிய பேப்பர்ல அல்கீன் என்று எழுதி வைக்கிறீங்க. கேள்வி வாசிக்க வாசிக்க கூட அந்த பேப்பர்ல நீங்க எழுதி கொண்டு இருக்கிறீங்க. சரியா? அப்ப ABC ஆகியன நான் அதை போடுகிறேன். ABC உங்களோட பேப்பர்ல இப்படி எழுதுறீங்க. ஆகியன மூலக்கூற்று சூத்திரம் C5H10 கொண்ட ஐதரோ கார்பன்கள் ஆகும். அவற்றில் எதுவும் கேத்திர கணித சமபௌதிய சேர்வையை காட்டுவதில்லை. இப்ப இங்க கேத்திர கணிதம் இல்லை, இது கேத்திர கணிதம் இல்லை, எதுவுமே இல்லை. கேத்திர இப்படி எழுதவும் கேத்திர கணிதம் இல்லை, இந்த 3ம் கேத்திர கணிதத்திலே இல்லை. அப்ப சிஸ்டான்ஸ் அது இருக்கா? ஏயும் பியும் வேறு வேறாக குளிர்ச்சியான செறிந்த H2SO4 பரிகரிக்கப்படும் போது உண்டாக்கப்படும் விளை பொருள். செறிந்த H2SO4 அல்கீன் என்ன செய்யும்? செறிந்த H2SO4 ஏயும் பியும் வேறு வேறாக குளிர்ச்சியான செறிந்த H2SO4 பரிகரிக்கப்படும் போது உண்டாகும் விளை பொருள் என்றா என்ன செய்யும் பிள்ளை? முதல் அது தெரியவும். அப்ப நான் சும்மா அதை ரஃபா தான் இப்போ உதாரணமா பாருங்க, CH2 டபுள் 1 CH2 நீங்கள் செறிந்த என்ன செறிந்த H2SO4 குளிர்ந்த நிலையில் என்ன நடக்கும்? செறிந்த H2SO4 சேர்த்தா என்ன நடக்கும்? ஒரு பக்கத்திலே ஹைட்ரஜன் பிரதியிடும், மற்ற பக்கத்திலே இப்படி OSO3H என்ற இந்த பிரதியிடும் இருக்கும். சரியா? அது உங்களுக்கு தெரிஞ்ச விடயம் தான். சமச்சீரற்றது என்றால் மார்க்கோனிகோ விதிப்படி ஐதரசன் எண்ணிக்கை குறைந்ததில் இந்த எதிரேற்ற கூறு வரும், அங்கால இந்த ஐதரசன் போய் இணையும்.
அது உங்களுக்கு தெரியும். உதாரணமா நம்ம அதை சொல்லி வரும். இவர் ஐதரசன் எண்ணிக்கை குறைந்ததிலே அந்த எதிரேற்ற கூறுவர். இந்த தகவல் நான் எல்லா பிள்ளைகளுக்கும் விளங்க வேண்டும் என்பதுதான் இவ்வளவு விரிவாக செய்கின்றது. மீத்திரன் உள்ளவர்கள் இலகுவில் கண்டுபிடித்துக் கொள்வீர்கள். வேறு வேறாக குளிர்ச்சியான H2SO4 பரிகரிக்கப்பட்டு, சரி, அப்ப நாங்கள் இதுதான் அந்த பரிகரிக்கப்பட்டா இதுதான் விளைவு. பிறகு சொல்றார் நீருடன் ஐதாக்குறோம். நீர் சேர்த்தா என்ன செய்யும்? இதுக்கு இது OH ஆக மாறும். அப்ப உங்களுக்கு CH3 CH2OH என்று வருது. இதுல நீங்க சேர்த்திருந்தீங்கன்னா CH3 CHOH CH3 என்று வருது. இது நான் இந்த கட்டமைப்புக்குரிய மூலக்கூறு எழுத இல்லை. இந்த கட்டமைப்புக்குரிய மூலக்கூறு எழுத இல்லை. நான் உங்களுக்கு செறிந்த H2SO4 சேர்த்து பேத நீர் சேர்த்தால் என்ன நடக்கும் என்றதான் இப்படி காட்டியது. ஓகே, இனி நாங்கள் விளக்கம் இருக்கு. சரி, கவனி. அப்ப இங்க நாங்கள் என்ன செய்யறோம்? குளிர் நிலையில செறிந்த சல்பூரிக் அமிலம் சேர்த்து முதலாவது, பிறகு நாங்கள் நீர் சேர்க்கிறோம். நாங்கள் இப்படியே போடுவோம், அதுல ஒரு அவசியம் இல்லை, ஒரு பிரச்சனை. நீர் சேர்த்தா இதுல என்ன வரும்? ஆல்கஹால் வரும். இங்கே எல்லா இடத்துலயும் ஆல்கஹால் வரும். ஆல்கஹால் வரும். சொல்றேன், ஏயும் பியும் வேறு வேறாக குளிர்ச்சியான செறிந்த H2SO4 பரிகரிக்கப்பட்ட, அப்ப ஏயும் பியும் நான் அது ரெண்டுக்கும் தான் போடுறேன். உண்டாகும் விளைபொருளை நீருடன் ஐதாக்கி வெப்பமேற்றும் போது முறையே டியும் ஈயும் உண்டாகும். ஏன் வெப்பமேற்றம்? அந்த முதல் குளிர்ல சேர்த்திருக்கிறோம். அப்ப டியும் ஈயும் வரும். அப்ப இப்படி செய்யல இங்க டியும் இதுல ஈயும் வரும். அந்த முறையே ஏல இருந்து டி, பியில இருந்து இப்படி எழுதுங்க. அந்த பேப்பர்ல இப்படி எழுதுங்க. உண்டாகின்றன. டி, இ ஆகிய இரு சேர்வைகளிலும் டி மாத்திரம் ஒளியியல் சமபௌரியத்தை காட்டுகிறதாம். டி, அப்ப டியில நாங்கள் போடுறோம் இது ஒளியியல். ஒளியியல் என்றா என்ன? அந்த காபன் ஏதோ ஒரு காபன் சமச்சீரற்ற காபனாக இருக்க வேண்டும். சமச்சீரற்ற காபன் என்ன சொல்வது? அதுதான் கைரல் காபன். ஒரு காபனிலே 4 வித்தியாசமான பிணைப்புகள் இருந்தால் அது சமச்சீரற்ற காபன் அல்லது கைரல் காபன் என்று சொல்றோம். இது ஒளியியல் பண்பை காட்டும். ஒன்றின் ஆடிபிம்பம் போல் மற்றது இருக்கும், ஆனால் இரண்டும் ஒன்றோடு ஒன்று பொருந்த மாட்டார். இது ஒன்று டி சமபௌதியம் என்றால் மற்றது எல் சமபௌதியம். அதெல்லாம் தெரியும், உடனே மைண்ட்ல வரணும் இந்த எழுதி கொண்டு போய். ரைட். ஊக்கல் ஐதரசன் ஏற்றத்தில் A, B ஆகிய இரு சேர்வைகளும் ஒரு சேர்வை F ஐ தருகிறது. ஊக்கல் ஐதரசன் ஏற்றம் அல்கீன் தானே. அப்ப அடுத்ததுக்கு போடுறோம். இதுக்கும் சரியா இதையும் எடுக்கிறோம். ரெண்டுக்கும் ஊக்கல் ஐதரசன் ஏற்றம். ஊக்கி முன்னிலையில், அதான் ஊக்கல் ஐதரசன் ஏற்றம் ஏதோ ஒரு ஊக்கி முன்னிலையில நீங்கள் ஐதரசனை போட்டால் இரண்டுமே ஒரே விளைவைத்தான் தருகிறது. இரண்டும் ஒரே விளைவைத்தான் தருகிறது. இப்படி போடுறோம், ஒரே விளைவு உங்களுக்கு தெரியுது தருகிற அதே தருகின்றன. சரியா? ஏபி இரு சேர்வைகளும் அப்ப தருகிறது. அப்ப உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்றால் ஊக்கல் ஐதரசன் ஏற்றத்தில் ஏபி ஆகிய இரு சேர்வைகளும் ஒரு சேர்வை எஃப் ஐ தரும். அதே வேளை சேர்வை சி ஜி ஐ தருகிறதா? இதுக்கு ஊக்கல் ஐதரசன் ஏற்றம் போடுறாரு. இதுக்கும் ஊக்கல் ஐதரசன் ஏற்றத்தில் இது ஜி. இவர் வேறு ஒரு கட்டமைப்பான ஜி என்றதை தாரார் என்று சொல்றேன். பேரொக்சைட்டின் முன்னிலையில் பி ஆனது HBr ஓட தாக்கம் புரியும். பி இங்கே இருக்கு. இப்ப பி எடுக்கலாம். சரியா? இந்த பி என்ன செய்யுது என்றால் HBr பேரொக்சைட் ஒரு R2O2 போடுவோம். இப்படி சரி, அந்த தாக்கம் புரியும் போது முதல் அல்கைல் ஏலைட்டு H உண்டாகும். H முதல் அல்கைல் ஏலைட், முதல் அல்கைல் ஏலைட்டு உண்டாகும். சரியோ? சேர்வை H ஆனது NaOH ஓட பரிகரிக்கப்பட்டு இது சரியோ NaOH ஓட பரிகரிக்கப்பட்டு I விடுவார். அல்கைல் ஏலைட்னா என்ன?
HBr BR வரும். NaOH சேர்த்தா அந்த BR இருக்கிற இடத்துல OH மாறும். அவ்வளவுதான். இப்ப எல்லாத்தையும் காட்டுறேன். இது ஒரு சிறிய விடயம். இதுல நீங்கள் பயப்படவோ அல்லது கவலைப்படவோ தேவையில்லை. இது ஒரு சிறிய விடயம். இது எளிமையாக செய்யக்கூடிய விடயம். சரியோ? இப்ப நான் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லி இதை ஃபுல்லா நான் செய்ய இல்லை. அதை என்னோட உங்களை கடைசி நேரங்கள் இதை செய்து நாங்கள் குழப்பக்கூடாது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு அதை செய்ய தெரியும். நான் இந்த வழிகாட்டல் தானே பெரிய வழிகாட்டல் நீங்க செய்து கொண்டு போகணும். இப்ப என்ன நடக்குதுன்னா முதல் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த C5H10க்கு சாத்தியமான எல்லா மூலக்கூறுகளையும் எழுதுங்க. எது கேத்திரானிதம் இல்லாம அப்படிங்க பாருங்க. சும்மா எழுதுங்க முதல் CH3 CH2 CH2 CH 1 2 3 4 ரைட் இப்படி எழுதுது. ஆனால் இந்த உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது ஆரம்பத்திலேயே அதே மட்டும் எழுதி விடலாம். ABC ஆகிய மூலக்கூறு சூத்திரம் C5H10 உடைய ஐதரோ கார்பன்கள் எதுவும் கேத்திர கணித சமபூஜ்ஜியத்தை காட்டையும். ABC ஆகிய இரண்டும் C-யின் சங்கிலி சமபூஜ்ஜியங்களாகும். சரியா? A-யும் B-யும் C-யின் சங்கிலி சமபூஜ்ஜியம். சங்கிலி சமபூஜ்ஜியம் என்றா என்ன? ஒரே மூலக்கூறு சூத்திரத்திற்கு என்ன அந்த தாய் சங்கிலி கார்பன் சங்கிலியின் தாய் சங்கிலியில அந்த எண்ணிக்கை குறைந்து காணப்படுமாக இருந்தால் என்ன அது சங்கிலி சமபூஜ்ஜியம். உதாரணமாக 5 கார்பனுடைய ஒரு இதை இப்படி எழுதுறோம். இது தாய் சங்கிலி. அடுத்த தாய் சங்கிலி எழுதுறோம் 4 கார்பன் கொண்டு. மற்றது கிளியர். அதான் அந்த சங்கிலி சமபூஜ்ஜியம். சரியோ? ரைட். அப்ப அதை உங்களுக்கு விளங்கிக் கொள்ளவர். அப்ப ஏயும் பியும் இன்னும் ஒரு சமபூஜ்ஜியத்தை நாங்கள் அப்படி எழுதலாமா என்றதை பற்றி பார்ப்போம். சரியோ? அப்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பிலே நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப 5 கார்பன் இருக்கிற இடத்துல நாங்கள் அதை எழுதக்கூடியதாக இருக்கும். ஏயும் பியும் மற்றவர்களுடைய ஒரு சங்கிலி சமபூஜ்ஜியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் முதல் சிஸ்ட்ரான்ஸ் இல்லாத சேர்வைகள் எழுதக்கூடிய அனைத்தையும் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அதுதான் நீங்க உள்ள முக்கியம். அதாவது கேத்திர கணிதம் இல்லாத நீங்கள் எழுதணும். அதான் உங்களோட கட்டித்தரம். அதே எழுதுங்க. இப்ப நீங்க இப்ப இதுக்குள்ள போட்டிருந்தால் உதாரணமா பாருங்க. இப்ப நீங்க இந்த டபுள் பாண்டை கொண்டு இதுல போட்டு பாருங்க. நான் சும்மா எழுதுறேன். இப்படி போட்டு பாருங்க. இங்க பாருங்க. இதுக்கு கேத்திரானதம் வந்துச்சு. ஆனா தகவல்களுக்கு என்ன கேத்திரானதம் பெறக்கூடாதுதான் தகவல். அப்ப இதை எழுதாதே. அது நீங்க யோசிச்சு கொள்ளணும். அதை எழுதாதே. ரைட். இப்படித்தான் நீங்க கண்டுபிடிக்கும். இனி வேற ஒரு வழியும் எங்களுக்கு செய்ய முடியலைன்னா கிளைகளை போட்டு எழுதலாம். செஞ்சு பாருங்க. இப்ப CH3 CH CH3 CH டபுள் பாண்ட் CH2 என்று இப்படி ஒன்று எழுதலாம். நீங்க இப்படி ஒன்று எழுது சங்கிலி சமபூஜ்ஜியம். ஏயும் பியும் சியினுடைய ஒரு சங்கிலி சமபூஜ்ஜியம் என்ற மாதிரி சொல்றேன். இன்னும் ஒன்று எழுதுவோம். இதை இங்க கொண்டு வாங்க. இங்க CH3 CH3 டபுள் பாண்ட் CH3 இங்கேயும் என்ன செய்யாது? இந்த இடத்துலயும் என்ன செய்யாது? கேத்திரானிதம் பெறாது. இங்க ரெண்டு ஒரே மாதிரி வந்துட்டு இந்த காவல் நான் சொன்னேன். ஒரு காவல்ல ரெண்டு ஒரே மாதிரி வந்தா பெறா அப்ப பெறாது. இனி நீங்கள் வேறு ஏதாச்சும் எழுதலாமான்னு பாருங்க. உங்களோட சிந்தனைக்கு ஏற்பட்ட வகையில வேறு ஏதாச்சும் போட்டுக்கிட்டு எழுதலாமான்னு பார்த்தால் அது உங்களுக்கு எழுத முடியாத நிலைமைதான் பெறும். இனி நீங்கள் இதை வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொண்டு போகலாம். இவ்வாறு இதுல ஒன்று OH மாறல பிள்ளைகள் ஒளியியல் சமபூஜ்ஜியத்தை காட்டுது. ஒளியியல் சமபூஜ்ஜியத்தை காட்டுதென்றால் ஒரு காவல்ல 4 வித்தியாசமான பிணைப்புகளை கொண்டிருக்க வேண்டும். ரைட். இப்ப ஏயும் இதை கண்டுபிடிக்கும். ஏயும் பியும் சியின் சங்கிலி சமபூஜ்ஜியம் என்ற ஒரு சொல்லணும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குதாரு. அதே ஒரு பாருங்க.